இங்க ஹீரோயின் தலைவியா இருக்க ஊர்ல சுடுகாட்டுல இடம் இல்லாதனால ஊர்ல இருக்க பழைய சமாதி எல்லாம் கணக்கெடுத்து அதை ரிமூவ் பண்றதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒருத்தன் ஃபுல் போதையில நான் அந்த சுடுகாட்டுல பேய பார்த்தேன்னு கலாட்டா பண்றான். அந்த ஊர்ல இருக்க ராஜ பரம்பரை சேர்த்தவங்க ஒரு சாமியாரை கூப்பிட்டு கேட்கும் போது நம்ம முன்னோர்கள் தான் ஆவியா வந்திருக்காங்கன்னு சொல்றானுங்க. ஆனா அந்த குடிகாரன் பார்த்தது வெட்டியானா வேலை செய்யற ஹீரோவை தான். அந்த ஊர்ல இருக்க பெரிய தலைக்கட்டுக்காரங்கெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு சமாதியிலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க அம்மாக்காக தனியாக ஒரு சமாதியை ஒதுக்கி வச்சிருந்திருப்பான், அதுலேயும் ஒரு கலரை அடிச்சு விட்டுறானுங்க. ஊருக்குள்ள ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் என்ன பண்றதுனே தெரியாத சமயத்துல ஒரு பழைய சமாதியில அந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவனுங்க இந்த தலைவர் பதவி சொல்லி சமாதியை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினும் தலைவர் பதவி வேணான்னு சொல்லி கொடுத்துடுறா. அதே நேரத்துல ஹீரோவும் மாட்டிக்கிறான். இந்த பிரச்சனையாலே ஹீரோவை அடித்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. அவங்க அம்மா திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க. ஹீரோவோட அம்மாவை புதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஊர் மக்கள்கிட்ட போய் பேசுகிறா. நம்ம ஊரில் செத்து போனவங்கள அமைதியாக அடக்கம் பண்ணுறவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கே இப்போ சுடுகாட்டில் இடம் இல்லைன்னா இதெல்லாம் தப்புன்னு சொல்லி யாரையும் புரிய வைக்கிறா. இந்த டைமில் ஹீரோயின் பக்கத்து ஊரில் சுடுகாட்டுக்கு இடம் கேட்டுருந்துருப்பா, அவங்களும் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இது சுமூகமாக முடியுது. கடைசியாக ஹீரோவோட அம்மா ஆசைப்படி அந்த சுடுகாட்டிலே அவங்கள புதைக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க அம்மாவோட சமாதிக்கு மேலே ஒரு மரத்தை நடுறான். கதையும் நல்லபடியாக முடியுது.